இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னா அனில் பிராண்டு சேமியா, வறுத்த சேமியா வச்சு சேமியா உப்புமா செய்ய போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸு. இப்போ 180 கிராம்ஸு. ஸோ இதுக்கு தேவை ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை. ஸோ இது ஆல்ரெடி வறுத்து தான் இருக்கும். ஸோ நம்ம வெங்காயத்துக்கு சீவிக்கிறோம். தக்காளி ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் கிடையாது, அதனால. தக்காளி வெட்டியாச்சு. பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எக்ஸ்ட்ரா வேணாப்ப இன்னொன்று போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ என்னன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்யறதுக்கு உப்புமா செய்யறதுக்கு பெரிய கடாய் வேணும். கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றணும். நம்ம அது அப்படியே ஸ்டவ்ல பொடியாது. ஸ்டவ்ல எங்க தெரியாது, எங்க இது அப்படியே கீழே போகுமா ஸ்டவ்ல எரியாது. கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கடுகு போட போறோம். எந்த ஒரு சாம்பார் குழம்பு எதுவாக இருந்தாலும் கடுகு போடுவோம். நான்வெஜ்ஜு, கரம் மசாலா அது மாதிரி போடும்போது நம்ம வந்து இது போடுவோம், சோம்பு போடுவோம். ஸோ சீரகம் கடுகு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சதுனால கடுகு போட்டோம்னா வெடிக்குது. கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுத்தம் பருப்பு போடணும் தாளிக்க. நம்ம உளுத்தம் பருப்பு போடுறோம். உளுத்தம் பருப்பு தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சிச்சுன்னா கருகுன மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை மூணுத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு போடணும், இல்லைன்னா வெங்காயம் வதங்காது. லைட்டா தான் போடணும் உப்பு. அது கொஞ்ச நேரத்துலயே வெங்காயம் வதங்கிடும். அடுத்தது தக்காளி. இது வதங்கும் போது உப்பு போட்டுடணும். எப்பயுமே உப்பு கம்மியா போட்டுட்டு கூட டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எக்ஸ்ட்ரா போடலாம். பட் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுட்டா கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தக்காளிக்கும் சேர்த்து, தக்காளி பச்சை மிளகாக்கும் சேர்த்து வெங்காயம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ லைட்டாக அதை வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறது ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் எடுத்து 250 கிராம்ஸ் எடுப்போம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ml தண்ணி பிடிக்கும். ஸோ அப்போ 200 கிராமுக்கு 400, 2 வாட்டி பிடிக்கணும். ஸோ இதில் 2 கிளாஸ் பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிக்கணும். தண்ணி அளவா ஊத்தலன்னா பாயசம் மாதிரி ஆயிடும் உப்புமா. ஒண்ணு, ரெண்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறேன், நான் கொஞ்சம் எடுக்கிறதுனால. ஆல்ரெடி அது வந்து ரோஸ்டடு தான், அதனால ரோஸ்டடுன்றதுனால தண்ணி கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, வேர்மிசிலி தான் இது. கொதிச்ச பிறகு அந்த சேமியாவை போட்ட வேண்டியதான்.
ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி உப்பு மாத்திரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கு. ஓகே, அது வெந்த பிறகு சேமியா போடும். நம்ம சேமியாவை போட போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேக்கெட்டு இதுல பாதி போட போறோம். ஒரு 10 நிமிஷத்துலயே வெந்துடும் இது. இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து சட்னி கூட வச்சுக்கலாம். மறக்காம நாளைக்கு நம்ம சேனலை பாருங்க. நாளைக்கு முக்கியமான ஒரு வீடியோ போட போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்து, அதுவும் ஏஜ்டு பர்சன் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு வீடியோ நாங்க போட போறோம். எடுத்துக்கோ.